எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமாரை அங்கீகரிப்பது தொடர்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ள நிலையில் OPS தொடர்ந்த பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் சட்டப்பேரவையில் அவருடைய இருக்கையை மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அந்த சட்டப்பேரவையை பொறுத்தவரையிலே அதிமுக சார்பிலே நீண்ட காலமாக வைக்கப்பட்டு வந்த கோரிக்கை, அந்த பல மாத கோரிக்கை என்பது அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை மாற்ற வேண்டும். அதாவது தற்போது OPS எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையிலே அமர்ந்து வரக்கூடிய நிலையில் அவரது இடத்தை மாற்றிவிட்டு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அமர வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கை இதற்கு முன்பு 4 முறை நேரில் சந்தித்து மனு கொடுத்தும், சில முறை பேரவையில் கேள்வி எழுப்பிய போதும் நேரடியாகவே அதற்கு பேரவைத் தலைவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் அதே போன்றதொரு கோரிக்கையை இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய போது அதற்கு இசைவு தெரிவித்து, அதாவது பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என்று பேரவையிலே சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நாம் விசாரித்த போது OPS பொறுத்தவரையிலே தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். பாஜகவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றார். பாஜக ஆதரவான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும், தொடர்ந்து பாஜகவுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவோம், நாங்கள் அவர்களாக எங்களை வெளியேற்றும் வரை பாஜக கூட்டணியிலே தான் தொடர்ந்து இருப்போம், இப்படி பாஜக ஆதரவான முடிவுகளையும் நடவடிக்கைகளுமே அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். எனவே பாஜக ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய OPS அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை என முடிவு செய்திருப்ப அந்த ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் அப்படி சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய OPSக்கு பதிலாக அதிமுக கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.